நீங்கள் ஜாப் தேடிட்டுறீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்லுங்கிறது ஒரு அத்தியாவசியமானது, ப்ளஸ் இது சம்பந்தமான மேலே டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் சொல்லுங்கள். ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் யோசிக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்களுக்கு தேவைப்படுறது ஓகே, ஆனால் நான் ஜாப் தேடிட்டு இருக்கேன்னு சொன்னால் எனக்கு என்னது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். எஸ், தேவை. நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன ஃபீல்டில் ஜாப் தேடுறேன்னு சொன்னாலும் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு சின்ன ஒரு குட்டி அளவுக்காவது நீங்கள் மாஸ்டர் ஆகிருக்கணும். மாஸ்டர் ஆகிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஜாப் கிடைக்கும். எப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வழங்குன்னு சொன்னால் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, ரெண்டு கிடையாது வித்தியாசம் உங்களுக்கு வழங்க. ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் சொன்னால் டிவியில் ஆட் கொடுக்குறது, அப்படிலாட்டி நியூஸ் பேப்பரில் ஆட் கொடுக்குறது, அப்படிலாட்டி பில் போர்டுகள், பெரிய போர்டுகளில் வீடு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கு மேலே வச்சு அதில் பெரிய எட் கொடுக்குற, அப்படிலாட்டி அப்பார்ட்மெண்ட்ஸில் லிஃப்ட்டில் எட் கொடுக்குற, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொன்னால் நிறைய இருக்குது. ப்ளாக் போஸ்ட்டுகள் எழுதுகிற, என்ன மாதிரி இந்த மாதிரி கண்டென்ட், ஆர்கானிக் கண்டென்ட் கிரியேட் பண்ணுற சோஷியல் மீடியாக்களில், அது வீடியோ கண்டென்ட்டாக இருக்கலாம், ஃபோட்டோ கண்டென்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி கிரையோசல் போஸ்ட்டாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த சோஷியல் மீடியாக்களுக்கு பே பண்ணி பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸுகள் ரன் பண்ணுறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் மல்டிபிள் கண்டென்ட் கிரியேட்டர்ஸை ரீச் பண்ணி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் செய்கிறது. இப்படி நிறைய கேட்டகரி இருக்குது ஜஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் மட்டும். அநேகமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறேன்னு மட்டும் நினைச்சிட்டீங்க. நிறைய விஷயம் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு வகையிலேயே மார்க்கெட்டிங் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிஸ்னஸ்கள் கிட்டத்தட்ட 80 to 90% மார்க்கெட்டிங் பட்ஜெட்டை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தான் கொண்டு வராங்க. ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கில் மிகவும் குறைஞ்ச அளவான பட்ஜெட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் சில கம்பெனிலாம் 100% டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. முதலாவது ரீச்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் குளோபல் ரீச் உங்களுக்கு கிடைக்கும். உலகத்தில் இருக்கிற எந்த மூலைக்கு வேணுனாலும் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனால் நீங்கள் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கில் போனீங்கன்னா நீங்கள் பில் போர்டை வைப்பீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. நியூஸ் பேப்பரில் ஓடிக்கணும்னா அந்த நியூஸ் பேப்பர் எங்கே யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. ஒரு கண்ட்ரியில் மட்டும்தான் பார்ப்பாங்க. அடுத்தது காஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சரியான குறைவு ப்ளஸ் உங்களோட காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காங்கிறத நீங்கள் ட்ரெக் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கில் காஸ்ட் சரியான கூட, ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெக் பண்ண முடியாது, ப்ளஸ் ஸ்கேல் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரன் பண்ணுறீங்க, 4 கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க, அதில் ஒரு கேம்பெயின் நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னால் மற்ற 3 கேம்பெயினையும் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பெர்ஃபார்ம் ஆகிற கேம்பெயினுக்கு மணியை கூடுதலாக ஸ்பெண்ட் பண்ணி அதோட ஆர்ஓஐயை பெட்டராக எடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு பில் போர்டு ஒன்று, பெரிய ஒரு பேனர் ஒன்று இங்கே ஒரு இடத்துல வைக்கிங்கன்னா அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் சரி பெர்ஃபார்ம் பண்ணாலும் சரி நீங்கள் வச்சதுக்கு கூட அதை ஒன்றும் செய்யலாம். நீங்கள் கொடுத்த பணம் போனது தான். அடுத்தது ஸ்பீட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட்ஸை பார்க்கலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். நீங்கள் ஹெட் ஒன்று ரன் பண்ணிங்கன்னு சொன்னால் 24 ஹவருக்குள்ள அப்ரூவ் ஆகி அடுத்த செகண்ட் அது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தர ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் ஒன்று செய்றீங்கன்னா நீங்கள் பில் போர்ட்டை கதைச்சி அதை அவங்க பில் போர்ட்டில் அதை போட்டு அதை எடுத்து அதை எத்தனை பேர் பார்க்காங்க, எத்தனை பேர் அதை பார்த்து வந்திருக்காங்க, அவங்களோட சேல்ஸ் நடக்குதுன்னு சொல்லி எதுவுமே ட்ரெக்கபிள் இல்லை. அடுத்தது சரியான ஸ்லோ. அடுத்தது டேட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ஈஸியாக நீங்கள் ட்ரெக் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட் ஸ்பெண்ட் ஆகிருக்கு, இதுக்கு எவ்வளோ ஆர்ஓஐ வந்திருக்குது, எந்தெந்த இடத்த ரீச் ஆகிருக்குது, யார் எந்த மாதிரியான ஆட்கள் எப்படி எங்கேஜ் பண்ணியிருக்காங்க சொல்லி எல்லாத்தையுமே டேட்டாவை ட்ரெக் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் டிரெக்ட் ட்ரெக்கிங் வந்து பண்ணலாம். இப்போ நியூஸ் பேப்பரில் ஹெட் ஒன்று போட்டீங்க, அந்த ஹெட்டை யார் பார்க்காங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியா. இப்போ நீங்கள் குட்டி குழந்தைகளுக்கான ஒரு மில்க் பவுடர் ஒன்று விற்கிறான்னு சொன்னால் நீங்கள் நியூஸ் பேப்பரில் ஹெட் போட்டால் அது குட்டி குழந்தைகள் அம்மாமார் அப்படி இல்லாட்டி அப்பாமார் பார்த்தா பிரயோசனம். ஆனால் அந்த நியூஸ் பேப்பரை எல்லாருமே பார்ப்பாங்க. லேசர் டார்கெட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணக்குள்ள ஜஸ்ட் பிள்ளைகள் பிறந்த பேபியோட அம்மாமார் அப்பாமாரை ஈஸியாக டார்கெட் பண்ணி கொள்ளலாம். இந்த சில சர்ச் கீவேர்ட்ஸ் எல்லாம் வச்சு நியூஸ் பேப்பரில் எல்லாருமே மொத்தமாக பார்ப்பாங்க. அது இது சிங்கிள் அறிக்கிறாக்களும் காட்டும், பிள்ளைகள் இல்லாதாக்களுக்கு காட்டும், சும்மா எல்லாருக்குமே காட்டும். ஸோ இதுதான் நார்மலாக ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இடையிலான வித்தியாசம். ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கிக்கும் காஸ்ட் எஃபெக்டிவாக லேசர் டார்கெட்டில் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸோட ப்ரூவன் டேட்டாவோட நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஞ்சு கொள்ளலாம். ஆனால் இந்த சொன்ன எல்லா விஷயமும் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் எல்லாம் நிறைய பிஸ்னஸை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ உங்களால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்ய முடியும்னு சொன்னால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர் இல்லாட்டி என்ன ப்ராடக்ட்டோ சர்வீஸோ செல் பண்ணுறீங்க, அது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக செல் பண்ணாலும் சரி, இல்லாட்டி உங்களோட ஓன் ப்ராடக்ட்டை செல் பண்ணினாலும் சரி, உங்களால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணி செய்ய முடியும்னு சொன்னால் உங்களுக்கு ரிசல்ட்ஸை குயிக்காக பார்க்கலாம். உங்களோட ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிற சேல் 10x 100xன்னு சொல்லி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
அப்படி இல்லை உங்களோட ஓன் ப்ராடக்ட் ஒன்று இல்லைன்னு சொன்னால், ஓன் ப்ராடக்ட்டோ சர்வீஸோ இல்லைன்னு சொன்னால், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த மாதிரியான கம்பெனிஸ்களுக்கு நீங்கள் போய் இந்த உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ்களை நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்கள் ரன் பண்ணி கொடுக்கலாம். கண்டென்ட் க்ரியேஷன் ஏஜென்சி மாதிரி ரன் பண்ணி கண்டென்ட் செஞ்சு கொடுக்கலாம். அதை நீங்கள் செய்யறதுல ஏஐ வச்சு செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அஃபிலியேட் மேனேஜர் ஆகி நிறைய அஃபிலியேட்ஸ் எடுத்து கொடுக்கலாம் அந்த கம்பெனிக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எஸ்சிஓ அதில் படித்து நீங்கள் ப்ளாக்குகள் எழுதி அவங்களோட வெப்சைட்டை எஸ்சிஓ ஆப்டிமைசேஷன் பண்ணி ரேங்க் பண்ணி ஆர்கானிக் டிராஃபிக் எடுத்து கொடுக்கலாம். இப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை லேர்ன் பண்ணி பிஸ்னஸ்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலம் அதுக்கு ஒரு சர்வீஸ் ஃபீஸ் வந்து மந்த்லி இல்லாட்டி ஒன் பேமெண்ட் அப்படிலாம் நீங்கள் செஞ்சு கொடுக்குற வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேமெண்ட்டில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஜாப் மாதிரி செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இல்லாட்டி என்ன ப்ராடக்ட் சர்வீஸை செல் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வேற ஒரு ஜாப் ஒன்று தேடிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரு பையரையும் செல்லரையும் இணைக்கிற பாலம் தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். பையர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட ஒரு பொருள் ஒன்று வாங்குறதுக்குரிய கெப்பாசிட்டி இருக்கும், ப்ளஸ் ஒரு பொருள் ஒன்று தேடிட்டு இருப்பார். செல்லரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட அந்த சேம் பொருள் இருக்கும், அவர் பொட்டென்ஷியல் பையரை தேடிட்டு இருப்பார். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை செய்கிறது மூலம் அந்த சரியான பையரையும் சரியான செல்லரையும் கனெக்ட் பண்ணுற விஷயம் தான் அது. இப்போ நீங்கள் ஜாப் தேடிட்டீங்கன்னு வைங்க, அது நீங்கள் என்ன ஜாப் பண்ணாலும் நீங்கள் இன்ஜினியரிங் ஜாப் தேடலாம், இல்லாட்டி இது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இல்லாட்டி சிவில், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஐடி, குவான்டிட்டி சேவரிங், என்ன ஜாப் பண்ணாலும் நீங்கள் தேடிட்டு இருக்கலாம். ஸோ இந்த ஜொப்பெல்லாம் உங்களுக்கு செய்ய தெரியும்னு சொன்னால் அப்படியான ஸ்கில்லெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு செல்லர். இப்போ ஒரு கம்பெனி வந்து ஏதோ நீங்கள் செய்யக்கூடிய, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு குவான்டிட்டி சேவர்னா உங்களுக்கு குவான்டிட்டி சேவரிங் ஜாப் செய்ய தெரியும், அந்த ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு செல்லர். ஒரு கம்பெனி வந்து ஒரு குவான்டிட்டி சேவையர் வந்து தேடுறாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு பையர். ஸோ உங்களுக்கு குவான்டிட்டி சேவையரிங் இந்த டேலண்ட் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அவங்க உங்களை ஹையர் பண்ணலாம். அவங்களுக்கு முன்னுக்கு அவங்கள்கிட்ட உங்களோட டேலண்ட்டை நீங்கள் தெரியப்படுத்துறதுக்கு நீங்கள் கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்யலாம். நீங்கள் உங்களோட குவான்டிட்டி சேவரிங் உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை நீங்கள் கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணலாம், இல்லாட்டி ப்ளாக் ஆர்டிகல்ஸ் எழுதலாம், இல்லாட்டி கிரேசல் போஸ்ட்டுகள் எழுதலாம். அதனால் எழுதி மெயினாக நீங்கள் லிங்க்டின்களில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். லிங்க்டினில் போய் நீங்கள் பொட்டென்ஷியல் இது எம்ப்ளாயர்ஸுக்கு போய் டிரெக்ட் மெசேஜ் அனுப்பி நான் இப்படி குவான்டிட்டி சேவர் ஸ்கில்லெல்லாம் இருக்கு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறதும் ஒரு வகையான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். நீங்கள் கண்டென்ட்டில் லிங்க்டினில் நீங்கள் போய் குவான்டிட்டி ஷேரிங் சம்மந்தமான நிறைய போஸ்ட்டுகள் க்ரியேட் பண்ணீங்க, லிங்க்டின் போஸ்ட்டு க்ரியேட் பண்ணீங்க, ஃபோட்டோஸ் பண்ணீங்க, அப்படி வீடியோஸ்கள் க்ரியேட் பண்ணக்குள்ளே உங்களோட போஸ்ட்டுகள் உங்களோட பொட்டென்ஷியல் எம்ப்ளாயர்ஸை போய் ரீச் பண்ணக்குள்ளே அவங்க உங்கள்ட்ட வந்து இப்படி ஒரு ஜாப் பண்ணிங்க நீங்கள் செஞ்சு தருவீங்களா, கான்ட்ராக்ட் பேசிஸ் செய்த ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லி உங்களுக்கு ஜாப் தரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு பிஸ்னஸ் ஓனர் பிஸ்னஸ் பண்ணுற ஆள் தான் செய்யணும். அப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப் ஒன்று தர ஆள் தான் செய்யணும் இல்லை. நீங்கள் எந்த ஜாப் தரீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு கட்டாயம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற விஷயம் தேவை. HBU கம்யூனிட்டியில் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு பார்ட்டான அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிற கேட்டகரியை நாங்கள் ஒரு கோச்சிங் ப்ரோக்ராமாக நாங்கள் டீச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் உங்களோட பெரிய அளவில் ஸ்டார்ட் அப் காஸ்ட்டுகள் இல்லை, இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அதே மாதிரி உங்களோட ஓன் ப்ராடக்ட்டும் சர்வீஸும் உங்களோட ஓனாக க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு பேசிக் அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி ஒரு விஷயம் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இன்னொரு ஆளோட ப்ராடக்ட்டோ சர்வீஸோ உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பாவிச்சு நீங்கள் சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னா அவருக்கு அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸுக்கு சேல்ஸ் நடக்கக்குள்ள அந்த ப்ராடக்ட் அண்ட் சேல்ஸ் சர்வீஸ் ஓனர் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் கமிஷன் வந்து தருவார். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி தான் இது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மோனடைஸ் அட்டென்ஷன், கிரிப்டோ, ஏஐன்னு சொல்லி நிறைய விஷயத்தை எங்கள் HBU கம்யூனிட்டியில் நாங்கள் டீச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ப்ளஸ் இந்த HBU கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிறாங்களுக்கு கண்டினியூஸாக லைவ் Q&A நடக்கும். கண்டினியூஸாக நான் லைவில் வந்து அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுவேன் நிறைய விஷயத்தை. ப்ளஸ் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ்களையும் நான் கிளியர் பண்ணுவேன். ஸோ இந்த HBU கம்யூனிட்டி சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக மேலதிக டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சவங்கள நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க டைம் இந்த வீடியோ எத்தனை லைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் எங்கே இருக்கிறாங்க மேலதிக டீட்டெயில்ஸ் தான். பை.